ஏற்கனவே தேவனுடைய மகிமை பிரசன்னம் இந்த மைதானத்தை மூடி இருக்கிற இந்த வேளையிலே இன்னும் தூய ஆவியானவருடைய மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருந்தது என்ற வார்த்தையின்படி இதுவரை நாங்கள் பார்த்த மகிமை காட்டிலும் இன்னும் பிரசன்னம் இன்னும் மகிமை. Thank you அப்பா. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி கரம் வைக்கின்றீ முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி கரம் வைக்கின்றீ அமர்ந்தாலும் பாடுத்தீர்ந்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீ அமர்ந்தாலும் பாடுத்தீர்ந்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றீ. நன்றி ராஜா இயேசு ராஜா. நீங்க பாடலாமே. நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தீனம் காப்பவரே என்னை காண்பவரே தீனம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கின்றீர். சொல்லுமா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை. முடிந்தா அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவேன் ஆராதனை 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 எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே எபினேசர். நீங்க பாடும்போதே ஒரு அற்புதம் நடக்கணும் அப்பா. இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு. அப்படியே சொல்லு கொஞ்சம் சத்தங்களை உயர்த்தி முடிந்தால் ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி அப்பா. ஆராதனை 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 ஹல்லேலூயா ராகாதரமகரமா அல்பனகரகதரதனமரியாகரதே ஏ புரசந்தரகதரகதரமமமா. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ இதுவரை செயல்படாதவைகள் இனி செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். இதுவரை மரித்து போனவைகள் இனி ஜீவன் பெற வேண்டும். நம்பிக்கை
நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், இனி விடாய்த்து போன அனுபவங்கள், இனி செத்து போன அனுபவங்கள், இனி பலவீனப்பட்ட அனுபவங்கள், இனி பரிச்சயமாக்கப்பட்டவைகள், இனி வனாந்தரமாக்கப்பட்டவைகள், ஆமே, அந்த கோட்டான்களுடைய குடியிருப்பாய் மாறினவைகள், ஆந்தைகளின் குடியிருப்பாய் மாறினவைகள், பாழாக்கப்பட்ட ஸ்தலங்கள் புது பலன் பெறட்டும், புது பலன் பெறட்டும், புதிய ஜீவன் பெறட்டும். ஆண்டவரே, உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேர் மேலும், அத்தனை பேர் மேலும், அத்தனை பேர் மேலும் நல்ல விடுதலையோட, பக்கத்துல இருக்கவங்களை பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களை யோசிக்காதீங்க, நீங்க விடுதலையோட ஒரு 2 நிமிஷம் நல்ல கை தட்டலாம், நல்ல வாயை திறக்கலாம், நல்ல விடுதலையோட, நல்ல விடுதலையோட இந்த நாள் என் வாதைகள் நிறுத்தப்படட்டும், என் போராட்டங்களுக்கு முடிவுகள் வரட்டும். விடாதீங்க, 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 விடாதீங்க. இந்த மைக் சத்தம் உங்களை நடத்த வேண்டாம், இந்த கீபோர்ட் சத்தம் உங்களை நடத்த வேண்டாம். ஆவியானவர் நடத்துறதுக்கு, ஆவியானவர் நடத்துறதுக்கு ரகதனா மௌரகந்த லகதனா மனியா கபரகதனா அல்ஃபரகம்பரோ துலுமனியா அல்கமனா ஷெதரேபு கரகதரமா இல்மனா துடரமனா அந்தரகதனமா ஷயசரவா. நம்பிக்கை இல்லாதவைகள், காலம் கடந்து போனவைகள், இனி சாத்தியம் இல்லை என்று சொல்லப்பட்டவைகளிலே மீண்டும் ஒரு ஜீவன் புறப்பட்டு வரட்டும். அந்தரமா கதனகா தரவரகதலா ஏலமனா சந்தரோ யாத்தரபா அல்கபடகந்தரி மௌத்தலமனியா கபரோ ஷதரே ஏரகதலமனகதல ரகதல. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹalleluya. கடைசி ஒரு முறை அப்படி 2 கைகளை உயர்த்தி நன்றி ராஜா நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படி 2 கொஞ்சம் வாலிச்சு கொட்டி நன்றி இயேசு ராஜா உம்மை முழு சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்க வாய்ஸ், உங்க வாய்ஸ், உங்க வாய்ஸ். ஆமாப்பா Jesus. நன்றி அப்பா, ஓ இவக்கரதோ Jesus அல்கலமா சந்தரோதன ஹந்தரமா ஆராதனை. அப்படியே நல்ல தலைக்கு மேல ஒரு கைத்தட்டு கொடுத்து அப்பாவை மகிமைப்படுத்தி, அவர் நல்லவர். நன்றி அப்பா, சத்தமா சொல்ல நன்றி அப்பா, நன்றி அப்பா. வானத்தின் மதகுகளை அடைச்சாரு. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்பர்ஸ் chapter 16 verse number 48. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென். மீண்டும் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. நீங்க சொல்லுங்க இந்த வார்த்தையை, நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுங்க, அப்பொழுது. இன்னும் கொஞ்சம் வாலிம கூட்டி, அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இந்த 2வது நாள் கன்வென்ஷனுடைய செய்தியின் தலைப்பதுதான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், வாதை இவர் பிரசங்கம் பண்றது ஏதோ அல்சரு,
சுகரு, பிரஷரு, கேன்சரு இதைத்தான் பத்தி பேச போறாரு போலன்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க. வாதைன்னு சொல்லப்படுறது என்னன்னா, எதுலாம் உங்களை வாதிக்குதோ, ஒருவேளை ஒரு பொருளாதாரம் உங்களை வாதிக்கலாம், ஒரு குடும்ப கவலை உங்களை வாதிக்கலாம், பிள்ளையினுடைய எதிர்காலம் உங்களை வாதிக்கலாம். எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும், எந்த ஒரு எதிர்கால பயமா இருந்தாலும், அதுவும் கம்மண்டர் தி வாதை தான். அப்பா சொல்றார், அந்த வாதைகள் நிறுத்தப்பட போகுது. நீங்க விரும்பினா ஒரு ஆமென் சொல்லி கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்தலாம். உங்களுக்கு தான் சொல்றேன், வாதை நிறுத்தப்பட போகுது சார். போராட்டங்கள் நிறுத்தப்பட போகுது, கண்ணீர்கள் நிறுத்தப்பட போகுது, பாடுகள் நிறுத்தப்பட போகுது. இதுவரை நீங்கப்பட்ட போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வருது. ஒரு ஆமெனா, சத்தமா ஒரு அல்லேலூயா. இது மாதிரி 1000 பேர் சொல்லி கேட்டுட்டோம் சார், நீ என்ன வந்து சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க நம்பினா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வாரு. இந்த 2வது நாள் கன்வென்ஷன்ல, 59வது கன்வென்ஷனுடைய 2வது நாள்ல கர்த்தருடைய சத்திய வார்த்தை முழங்குகிறது. உங்கள் வாழ்க்கையின் வாதைகள் முடிவடைகிறது. திரும்பியும் சொல்றேன், வாதைனா ஏதோ ஒரு வியாதியை பத்தி சொல்லல. அது எதுவா வேணா இருக்கலாம். ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு புருஷனுடைய ரட்சிப்பா இருக்கலாம், ஒரு பிள்ளையினுடைய வேலையா இருக்கலாம், ஏதோ ஒரு எதிர்காலத்தை குறித்த காரியமா இருக்கலாம். அந்த போராட்டங்கள், அந்த பாடுகள், அந்த நிந்தைகள், அந்த கவலைகள், அந்த வெறுமைகள், கர்த்தர் சொல்றாரு, அந்த வாதைக்கு ஒரு முடிவை நான் வைத்திருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையிலே முடிவு உண்டு. இந்த ராத்திரியில் முடிவு உண்டு. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இன்னொரு முறை இந்த தலைப்பை சொல்லுவோம், அப்பொழுது. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்ப அப்பொழுதுன்னு வந்தாலே அடுத்து ஒரு கேள்வி வரணும், எப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது? எப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது? அதைத்தான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். ஒரு 3 பாயிண்ட் பேச போறேன். வாதை நிறுத்தப்படுவதற்கு, போராட்டங்கள் முடிவுக்கு வருவதற்கு, சிறையிருப்புகள் முடிவுக்கு வருவதற்கு. நேற்றைய தினத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஏன் சிறையிருப்பு? சிறையிருப்புக்கான காரணங்கள் என்ன? தேவ ஜனங்கள் எகிப்து என்கிறதான ஒரு சிறையிருப்பில் இருந்து வந்து மீண்டும் பாபிலோன் என்கிற ஒரு சிறையிருப்புக்குள்ளே சிக்கிக் கொண்டதுக்கான 4 காரணங்களை உங்களோடு கூட பிரசங்கம் பண்ணினேன். 1, ஜனம் தேவனுடைய அழைப்பை, தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்ததினாலே சிறையிருப்பு. 2வது, பிதாக்களின் தேவனை மறந்து போனதினாலே ஒரு சிறையிருப்பு. 3வது, அந்நியர்களை பிரியப்படுத்தினதினாலே ஒரு சிறையிருப்பு. 4வது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணினதினாலே ஒரு சிறையிருப்பு என்று 4 சிறையிருப்புகளை சாலமோனுடைய சம்பவத்திலிருந்து உங்களோடு கூட தெளிவாய் பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அநேகர் தன்னை ஒப்புக் கொடுத்து சிறையிருப்பில் இருந்து நேற்றைய தினத்தில் விடுதலையாகவும் கர்த்தர் உதவி செய்தார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைய தினத்திலே வாதை ஏன் வந்தது? நேற்றைய தினத்திலே ஏன் சிறையிருப்பு? இன்றைய தினத்திலே ஏன் வாதை? ஏன் வாதை? ஏன் போராட்டம்? ஏன் கவலை? ஏன் கஷ்டம்? ஏன் கண்ணீர்? ஏன் உபத்திரவம்? ஏன் நிந்தைகள்? மைதானத்தில் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, ஹோலி லேண்ட் டிவியின் மூலமாக தேசமெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் சேர்த்து பிரசங்கிக்கிறேன். இந்த ஒளிபெருக்கியின் மூலமாக இந்த வட்டாரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து பிரசங்கிக்கிறேன். ஏன் வாதைகள் நம் வாழ்க்கையிலே அனுமதிக்கப்பட்டது? ஏன் நிந்தைகள் அனுமதிக்கப்பட்டது? ஏன் போராட்டங்கள் அனுமதிக்கப்பட்டது? இந்த வாதை யாருக்கு வந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இஸ்ரவேலர்கள் என்றாலே they are called one, they are chosen one, they are selected one, they are special one, they are God's people. அவர்களுக்கு ஏன் வாதை அனுமதிக்கப்பட்டது? இந்த வாதையிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாக 3 காரியங்களை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட திட்டமாய் தெளிவாய் பிரசங்கிப்பாராக. தேவ ஜனங்கள் கவனமாய் கவனிக்கும்படியாக கேட்கிறேன்.
அந்த காரியங்களை சொல்லுவதற்கு முன்பாக அதனுடைய சரித்திர பின்னணியத்தை நேற்றைய தினத்தை போலவே அந்த சரித்திர பின்னணியத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதற்குள்ளே இருந்த 3 காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். கவனமாய் கவனியுங்கள். நேற்று சொன்ன அதே சரித்திரத்தை தான் இன்றைக்கும் சொல்லுகிறேன். ஆனால் அவ்வளவு நீளமாக சாலமோன் வரைக்கும் போகவில்லை. பாதியிலே கட் பண்ணி அதற்கு நடுவில் இருந்து சில காரியங்களை உங்களோடு கூட தெளிவுபடுத்துவதாக ஆவியானவர் சித்தம் கொள்வாராக. கவனமாய் கவனியுங்கள். இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரும் கூட்டம், தெரிந்த காரியமாயிருந்தாலும் நேற்றைய தினத்தில் சொன்னதாய் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இஸ்ரவேல் என்கிற ஒரு பெரும் கூட்டம், ஏறக்குறைய 40 லட்சம் மக்கள் 430 வருஷம் எகிப்திலே பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அவர்கள் வைக்கோல் அறுத்தார்கள், செங்கல் அறுத்தார்கள், பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 24 மணி நேரத்திலே அந்த பார்வோன் மன்னன் 22 மணி நேரம் அவர்களை வதையாய் வதைத்தான், நொய்யோடு நொய்யாக குத்தினான். ஜனங்கள் மிலாற்றினாலே, ஜனங்கள் சவுக்கினாலே அடிமைகளாக அடிக்கப்பட்டார்கள். ஐயா கவனிங்க, ஐயா கவனிங்க. ஜனங்கள் 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். யெகோவா தேவனை நோக்கி கதறி 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 ஜெபித்தார்கள். ஒரு கூட்டம் ஜெபித்துக் கொண்டே இருந்தது. எப்படியாவது எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எப்படியாவது எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று 430 வருஷம் அவர்கள் கதறின பொழுது 430வது வருஷத்தின் முடிவிலே தேவன் அவர்களுக்கு ஒரு தலைவனை எழும்ப பண்ணினார். அந்த தலைவனுடைய பெயர்தான் மோசே. மோசேயை கொண்டு எகிப்திலே பார்வோனுக்கு முன்பாக 10 விதமான அற்புதங்களை செய்தார். பேன்கள் வந்தது, வண்டுகள் வந்தது, தவளைகள் வந்தது, வெட்டுக்கிளிகள் வந்தது, கல்மழை வந்தது, கொப்பளங்கள் வந்தது. இப்படி 10 விதமான வாதைகள் வந்த பொழுது கடைசியாக தலைச்சன் பிள்ளை சங்கரிக்கப்படும் பொழுது பார்வோன் இந்த மக்களை போங்கள் என்று சொல்லி ஒரு மனதோடு கூட அனுப்பினார். புறப்பட்டு வந்தார்கள். மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். நேற்றைய தினத்தில் சொன்னது போலவே செங்கடலை பிளந்து வந்தார்கள். யோர்தானின் தண்ணீர்கள் எல்லாம் பின்பாக ஒரு குவியலாக நின்றது. எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுந்தது. பகலிலே அவர்களை குளிர்விப்பதற்கு ஒரு மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக போனது. இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்கு ஒரு அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக போனது. கேட்டபொழுது மன்னா, கேட்டபோது காடை, கேட்டபோது தண்ணீரை கொடுத்து அவர்கள் போட்டிருந்த உடைகள் பழமையாய் போகாமல், அவர்கள் போட்டிருந்த பாதரட்சைகளும் தேய்ந்து போகாதபடி 40 வருட காலங்கள் எதிர்த்து வந்த ராஜாக்கள் ராஜ்யங்களை எல்லாம் அழித்து தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினதான கானானை நோக்கி மகிமையாய் பயணித்து போனார்கள். அப்படி பயணித்து போய்கொண்டிருக்கும் பொழுது இடையிலே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் பேச விரும்புகிறார். கவனமாய் கவனியுங்கள். இடையிலே ஒரு சம்பவம் நடந்தது. மோசேயும் ஆரோனும் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது ஒரு 4 பேர், இஸ்ரவேலிலே ஒரு 4 பேர், அவர்களுடைய பெயர் கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் என்கிற 4 நபர்கள் இஸ்ரவேலிலே எழும்பி தன்னோடு கூட ஒரு 250 பேரை கூட்டிக் கொண்டு, இவர்கள் ஒரு 4 பேர், அவர்களோடு கூட ஒரு 250 பேர், ஆக மொத்தம் 254 பேர் எழும்பி மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். தேவ மனுஷனுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை பார்த்து அவர்கள் சொன்னதான காரியம், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் உங்களை பெரியவர்கள் என்று காட்டிக் கொள்கிறீர்கள் என்று மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தங்களுடைய முதுகுகளை, தங்களுடைய காரியங்களை காட்டினார்கள். அந்த வசனத்தை படித்து விடலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1, 2, 3, 4, 5 வரைக்கும் கூட படித்து விடலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும்
கோராகு, தாத்தான், அபிராம், பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு ஆக 4 பேர் இவர்கள் தலைவர்களாக இருந்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய 250 பேர்களோடும் கூட. அம்மா நல்ல கவனிங்க, கொஞ்சம் பிரேக் பண்ணுங்கம்மா. இந்த 250 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஐயா கவனிங்க, இந்த 250 பேரும் இஸ்ரவேலிலே முக்கியமானவர்கள். இவர்கள் தலைவர்கள். இவர்கள் அந்த லட்சக்கணக்கான 40 லட்சத்திற்கும் தலைவர்களாய் இருந்த ஒரு 250 பேரை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு வாசிக்கலாம். மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி மோசேக்கு ஆரோனுக்கும் விரோதமாக ஒரு கூட்டத்தை, ஒரு கேங்கை எழுப்பிக் கொண்டு அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். என்ன சொல்றாங்க மோசேயை பார்த்து? நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். நாங்கெல்லாம் நல்ல பரிசுத்தமானவங்க தான். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரு. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? தொடர்ந்து படிங்கம்மா. மோசே அதை கேட்டபோது போதும், நன்றாக கவனியுங்கள். அவர்கள் என்ன சொல்ல வர்றார்கள்? ஐயா, எங்களுக்கும் எல்லாம் தெரியும். நாங்களும் பாஸ்டர் தான், நாங்களும் ஊழியக்காரங்க தான். எங்களுக்கும் பிரசங்கம் பண்ண தெரியும், எங்களுக்கும் பாட்டு பாட தெரியும், எங்களுக்கும் சங்கீத பகுதி தெரியும். நாங்களும் பெரியவங்க தான். என்னமா நீங்க தான் பெரியவங்கன்ற மாதிரி உங்களை நீங்களே காட்டிக்கிறியே? எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்களும் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறோம். ஆமா, தொலைதூர பைபிள் காலேஜ்ல படிச்சிருக்கிறோமாக்கும். நாங்களும் டிகிரி வச்சிருக்கிறோமாக்கும். நாங்களும் பெரிய ஆட்கள் தானாக்கும் என்று சொல்லி தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக எழுந்து நின்றார்கள். கவனமாய் கவனியுங்கள் சபையே, ஏதோ ஒன்றை தேவன் சொல்ல விரும்புகிறார். அப்படி அந்த ஜனங்கள் எழுந்து நின்ற பொழுது மோசேயும் ஆரோனும் அவர்களை உட்கார வைத்து, ஏப்பா இப்படி பண்றீங்க? இது நல்லாவா இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? நன்றி கெட்டத்தனமா செய்தீங்களே. 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருந்தீங்க. அவன் போட்டு உங்களை பாடா படுத்தினா, உங்களை கொன்னா, உங்களை அடியா அடிச்சான். என்ன கொண்டுதான ஆண்டவர் 10 அற்புதங்களை செஞ்சாரு, என்ன கொண்டுதான விடுதலை ஆக்கினாரு. இப்ப எனக்கு விரோதமாகவே எழும்புறீங்களேப்பா, இது நல்லாவா இருக்குது? அப்படிலாம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லல. அவர்களுக்கு எந்த விளக்கமும் சொல்லல. மாறாக நீங்கள் அடுத்த வசனங்களை படிப்பீர்கள் என்றால் அவர்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற சத்தியம் புரிஞ்சா வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று முழக்கமிடுங்க. ஐயா அம்மா நல்ல கவனிங்க. சில பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது, சிலர் உங்களுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லித்தரேன், கவனிங்க. ஆமென். உங்களுக்கு விரோதமா பேசுறாங்களா, உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, உங்களுக்கு விரோதமா அண்டர் கிரவுண்ட்ல ஒரு திட்டம் போடுறாங்களா, உங்களை காலி பண்ணணும் நினைக்கிறாங்களா, உங்களை தூக்கணும் நினைக்கிறாங்களா, உங்க மேல கோர்ட்ல கேஸ் போடுறாங்களா, உங்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்களா, நீங்க உட்கார்ந்து அவங்களோட சரிக்கு சரியா சண்டை ஓட்டுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறாதீங்க. மாறாக தேவ சமூகத்துல விழுந்து கிடங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். நம்புற பிள்ளைங்க நம்புறதுக்கு தகுந்தாற் போல நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில வாயை திறந்து தங்கச்சி அம்மா அந்நிய பாஷையில பேசும் பொழுது உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற எந்த நாவுகளை நீ குற்றப்படுத்துவாய். ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். அரகதனமா அந்தரகதனமா அல்தரகதனமா இலக்கதனமா நியந்தலரவா. யாரோட கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, யாரோட கர்த்தர் பேசுறாரு. நீங்க அவங்களுக்கு சரிக்கு சரியா சண்டை போடக்கூடாது, நீங்க அவங்களுக்கு எதிர்த்து நிற்க கூடாது, நீங்க அவங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது. அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, இரத்தத்துக்குரியவைகள் அல்ல. ஓ, அவைகள் ஆவிகளோடு போரிடுவதற்கு முழங்காலிலே கர்த்தர் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ரகதனமா ஜனமே 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 இன்னும் ஒரு நிமிஷம் கர்த்தரை துதிக்கலாம். நீங்க துதிக்கும் போதே உங்களுக்காக ஒரு தூதர்கள் கூட்டம் இறங்கி வந்து யுத்தத்தை நடப்பிக்கும்.
ராகாதனமா அல்பனகந்தனமா ஷாந்தரலரா ரக்கதனமா ரியாக்கர பௌரியாந்தலமா ஃபேக்கபரஹ லந்துனோ ஷாந்தரஹலரமா. தேவ சமூகத்துல விழுந்து கிடந்தாங்களாம். என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் மோசே கிட்ட. மோசே எழும்பே எழும்பே, சும்மா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காத, உனக்காக நான் ஒரு காரியத்தை செய்றேன் பாரு. என்ன தெரியுமா செய்றேன்? விலகி நில்லு, விலகி நில்லு. அந்த கோராகு, தாத்தான், அபிராம், ஓன் அவங்களுடைய எல்லா கூட்டத்தார், அவன் மாமமாரு, சித்தப்பமாரு, மச்சாமாரு, பெரியப்பமாரு, பெண் கொடுத்தவங்க, பெண் எடுத்தவங்க, உறவுகள், சொந்தங்கள், அவர்களுடைய எல்லா பங்காளிகள், அவருடைய சம்பந்தக்காரர்கள், அவர்கள் பயன்படுத்தின தட்டுமுட்டுகள், அவர்களுடைய சமுக்காலங்கள், அவருடைய கூடாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி நில்லு அப்படின்னு எல்லாரையும் ஒதுங்கி நிற்க சொன்ன பொழுது ஒரு காரியம் நடந்தது. உலகத்திலேயே முதல் முறையாக என்று சொல்லப்படுகிற பூமி அதிர்ச்சி முதலாக என்னாகமம் 16 வந்த பொழுது ஒரு மிகப்பெரிய கணக்கிலே அந்த பூமி பிளந்த பொழுது அத்தனை பேரையும் உயிரோடே விழுங்கி போட்டது. உயிரோடே விழுங்கி போட்டது. such a cruel punishment. ஒரு மிக பயங்கரமான ஒரு தண்டனையை ஆண்டவர் வழங்கினார். அத்தனை ஜனங்களையும், அவங்க சொந்தக்காரங்க, அவங்க உறவுக்காரங்க, அவங்க பயன்படுத்தின பொருட்களை முதற்கொண்டு ஆண்டவர் புதைச்சிட்டார். துன்மார்க்கம் பயன்படுத்தின பொருளை கூட சாபம் இருக்கும். துன்மார்க்கம் பயன்படுத்துகிற அவனுடைய காரியங்கள்ல சாபம் இருக்கும். துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் இருக்கும். அதனாலதான் பார்த்தாரு, அவன் பொருள் கூட இருக்க வேண்டாம், அவன் பொருளை கூட அழிச்சிருவான்னு அழிச்சிட்டார். தடயமே தெரியாம அழிச்சிட்டார். இது இப்படி இருக்க, இது இப்படி நடக்க, இது இன்னைக்கு நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இது இப்படி நடக்க, இப்படி நடந்து முடிஞ்ச உடனேயும் அடுத்த நாளிலேயே வசனத்தை படிங்க, 40வது வசனத்தை படிங்க, 40வது வசனத்தை படிங்கம்மா. 40வது வசனத்தை. ஆரோனின் புத்திரராயிராத அந்நியன் ஒருவனும். 41வது வசனத்தை வாசிக்கலாம். மறுநாளிலேயே இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக. போதும், பிரேக் பண்ணுங்க, பிரேக் பண்ணுங்க. அம்மா என்னை கவனிங்க. இது இன்னைக்கு நடந்திருக்குது, இன்னைக்கு நடந்திருக்குது. மறுநாளிலேயே, டுமாரோ, அடுத்த நாளிலேயே மீதி பேர் எல்லாரும் தப்பினவர்கள் எல்லாரும், இந்த பூமிக்குள் போகாத மற்றவர்கள் எல்லாரும் எழும்பி வந்துட்டு மோசேக்கு விரோதமா திரும்ப நிக்கிறாங்க. இரண்டாவது ஒரு கூட்டம் மோசேயை பார்த்து சொல்லுது. என்ன சொல்லுது? படிங்க, 41வது வசனத்தை படிங்க. நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். ஐயா நல்லா கவனிங்க. மீதி பேர் எல்லாரும் வந்துட்டு திரும்ப மோசே ஆரோனையும் பார்த்து, ஏன் அவங்கள கொன்னீங்க? நீங்க ஊழியக்காரனா கொன்றுவீங்களா? நீங்க தலைவர்னா கொன்றுவீங்களா? அப்படி கோபப்படுறீங்க? கோபப்பட்டு இத்தனை பேரையும் கொன்னுட்டிய, இத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க, பூமி பிளந்து அத்தனை பேரையும் முழுங்கிருச்சு. அப்படி என்ன ஒரு ஊழியக்காரருக்கு கோபம்? அப்படி என்ன கோபம் உங்களுக்கு? கொன்றுவீங்களா அப்படின்னு இவங்களுக்காக செத்து போனவங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு அத்தனை பேர் வந்து திரும்ப இரண்டாவது ஒரு கோஷ்டி மோசேக்கு விரோதமா நிக்குது, ஆரோனுக்கு விரோதமா நிக்குது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அக்கா புரியுதா? எளிமை நிக்குது. திரும்பியும் அந்த இரண்டாவது கோஷ்டியை உட்கார வச்சு, நீங்க ஏன்பா இப்படி பண்றீங்க? இப்பதானப்பா உங்க கண்ணு முன்னாடி அத்தனை பேர் செத்தாங்க, அப்ப கூட உனக்கு புத்தி வரலையாப்பா? இப்படி விரோதமா எழும்பலாமாப்பா? தேவ மனுஷனுக்கு விரோதமா? அப்படிலாம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லல. திரும்ப பிரச்சனை பண்றாங்களா? திரும்ப ஆட்கள் வர்றாங்களா? திரும்ப மிரட்டுறாங்களா? திரும்ப உட்கார்ந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் முழங்கால் மாத்திரம்தான். நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் முழங்கால் மாத்திரம்தான். அவங்க கிட்ட ஆள் பலம் இருக்கு, பண பலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, எல்லா பலம் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பலன் முழங்கால் ஆயுதம். அவங்க நல்ல கையை உயர்த்தி நம்புறதுக்கு தகுந்தார் போல ஒரு அல்லேலூயா. திரும்ப வந்தவங்களுக்கு ஒரு விளக்கமும் சொல்லல, திரும்பவும்
மோசேயும் ஆரோனும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தார்கள். இப்ப ஆண்டவர் வராரு, மோசே தட்டார், எழும்பு, என்னடா திரும்ப விழுந்து கிடக்குற? ஆண்டவரே, நேத்து நீங்க தானப்பா அவங்கள கொன்னீங்க, நீங்க தானே பூமியை பிறந்து எல்லாத்தையும் கொன்னீங்க, அவங்களுக்காக இவங்க எல்லாம் திரும்ப எனக்கு சண்டைக்கு வர்றாங்க, இப்படி வந்து நிக்கிறாங்க. ஆண்டவரே, என்னால முடியலப்பா. ஆண்டு சொல்ல, கவலைப்படாத, இவங்களுக்கு நான் வேற மாதிரி தண்டனை கொடுக்க போறேன். நம்ம ஆண்டவரை மாதிரி டிசைனா தண்டனை கொடுக்க யாரால முடியாது. அவங்களுக்கு எப்படி தண்டனை, பூமி பிளந்து, இவங்களுக்கு வேற மாதிரி தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுக்கிறார். என்ன தண்டனைனா, ஆமா, முதல்ல கொரோனா வந்தது என்னாகமம் 16 தான். ஒரு வாதை அங்க போட்டிருக்கு. ஆனா அது ஒரு டைப் ஆஃப் கொரோனா மாதிரி தான். இந்த பாரு, அக்கா இருமுது பாரு. ஆமா, அது ஒரு டைப் ஆஃப் கொரோனா மாதிரி தான். அது என்ன தெரியுமா செய்யும்? அப்படி நிக்கிற இடத்துல அப்படி இரும்புவாங்க. அப்படி ஒரு சளி வந்து விழுகும். விழுந்த உடனே சுருண்டு அப்படியே இறந்துருவாங்க. இப்படி சனம் செத்துக்கிட்டே இருக்குது. இப்படி இரும்புவாக, சுருண்டு விழுந்துருவாங்க, இறந்துருவாங்க. இரும்புவாக, சுருண்டு விழுவாங்க, இறந்துருவாங்க. 2019, 20, 21 அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சுருண்டு விழுந்து செத்ததை நம்ம காணொளிகள்ல பார்த்தோமா, பார்க்கலையா? நின்றுகிட்டு இருக்கும் போதே அப்படி விழுந்துருவாங்க, இறந்துருவாங்க. அப்படி பார்த்தோம்ல. அந்த மாதிரி என்னாகமம் 16 முதல் முறையா ஜனங்கள் கொத்து கொத்தா ஆங்காங்க ஜன செத்து விழுந்துகிட்டே இருக்குது. மோசே பார்க்கிறாரு, அங்க 100 பேரு, இங்க 100 பேரு, இங்க ஒரு பிணக்குவியல், அங்க ஒரு பிணக்குவியல், எங்க பார்த்தாலும் வாதையினால ஜன செத்துக்கிட்டே இருக்குது. மோசேக்கு அதை பார்த்துட்டு மனசு தாங்கல. திரும்ப ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடக்கிறாரு. ஆண்டவரே, இந்த வாதையை நிறுத்துங்கப்பா, போதும்பா, இந்த வாதையை நிறுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா கேக்குறாரு, யோ, நீ தானடா இவங்க எல்லாம் ஏத்து வர்றாங்கன்னு சொன்ன, உனக்காதானடா வாதை அனுப்பி கொண்டுகிட்டு இருக்கிறேன், இப்ப நிறுத்தணுமா? என்ன பண்ணணும்? நானு சில சமயத்துல ஆண்டவருக்கே குழப்புற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இவரு தான் அழுதாரு, ஐயோ இவங்க எல்லாம் விரோதமா எழும்புறாங்களேன்னு இவரு தான் எழும்பினாரு, ஜெபம் பண்ணார். இவர் ஜெபத்தை கேட்டுதான் ஆண்டவர் இப்ப கொன்னுகிட்டு இருக்கிறார். கூட்டமா ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்குது. ஆனா இப்ப இவரே சொல்றாரு, போதும் ஆண்டவரே, நிறுத்துங்க ஆண்டவரே, என் ஜன சாகிறதை என்னால பார்க்க முடியல ஆண்டவரே. அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயமா இருக்குது. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை அடித்தாலும் அணைக்கிறவராய் இருக்கிறாரு. அவர் காயப்படுத்தி கட்டு போடுகிறவராய் இருக்கிறாரு. இப்ப மோசே தேவ சமூகத்துல கதறார், ஆண்டவரே வாதையை நிறுத்துங்க. நான் ஜெபம் பண்ணது என்னவோ உண்மைதான்ப்பா, எனக்கு விரோதமா எழும்புறாங்கன்னு உங்க சமூகத்துல விழுந்து கிடந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அதுக்காக இப்படி ஜனம் ஆமென் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சாகிறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்த ஜனத்தினுடைய வாதையை நிறுத்துங்க. இந்த ஜனத்துக்காக தானே ஆண்டவரே என்னைய நீங்க பிறக்க பண்ணினீங்க. இந்த ஜனத்துக்காக தானே ஆண்டவரே என் தாய் என்ன 3 மாசம் வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்தா. இந்த ஜனத்துக்காக தான் ஆண்டவரே என்னை ஒரு நாணல் பெட்டிக்குள்ள செஞ்சு நைல் நதிக்குள்ள வச்சாங்க. இந்த ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் ஆண்டவரே பார்வோனுடைய அரண்மனையில் நான் 40 வருட காலங்கள் வளர்ந்தேன். இந்த ஜனத்துக்காக தான் ஆண்டவரே மீதியான் தேசத்துக்கு என்னை கொண்டு போனீங்க. இந்த ஜனத்துக்காக தான் ஆண்டவரே என் மாமனாகி எத்ரோனுடைய ஆடுகளை 40 வருஷமா மேய்க்க வச்சீங்க. இந்த ஜனத்துக்காக தான் ஆண்டவரே முச்செடியில என்னோடு கூட பேசுனீங்க. இந்த ஜனத்துக்காக தான் ஆண்டவரே பார்வோனுக்கு முன்னாடி என்னை கொண்டு போய் திரும்ப நிறுத்துனீங்க. இந்த ஜனத்துக்காக தான் ஆண்டவரே 10 விதமான வாதைகளை கட்டளையிட்டீங்க. இந்த ஜனத்துக்காக தான் செங்கடலை பிளந்தீங்க. இந்த ஜனத்துக்காக தான் யோர்தான் பின்னிட்டு போனது. இந்த ஜனத்துக்காக தான் எரிகோ விழுந்தது. இந்த ஜனத்துக்கு தான் காடை, இந்த ஜனத்துக்கு தான் மன்னா, இந்த ஜனத்துக்கு தான் தண்ணி, இந்த ஜனத்துக்கு தான் மேகம், இந்த ஜனத்துக்கு தான் நெருப்பை கொடுத்து மகிமையா நடத்துனீங்களே. இந்த ஜனத்துக்காகவே என்னை அழைச்சிங்களே. என் ஜனங்களோடு பாடு அனுபவிக்கிறதுக்கு தான் என்னை அழைச்சிங்க. இப்ப ஏன் முன்னாடியே என் ஜனத்தை கொல்றத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. நிறுத்துங்க ஆண்டவரே, நிறுத்துங்க ஆண்டவரே. மோசேயின் சத்தத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் வாதையை நிறுத்துறேன். ஆனா நீ 3 காரியத்தை செய்யணும்.
நீ 3 காரியத்தை செஞ்சா நான் வாதை நிறுத்துறேன்றாரு. மோசே சொல்றாரு, என்ன ஆண்டவரே செய்யணும் சொல்லுங்கப்பா, அடியேன் கேட்கிறேன். அப்பா சொல்றாரு, அந்த 3 காரியத்தை நீ செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது. உன் கூடவே ஒருத்தன் வர்றான் பாரு, யாரு? ஆரோன். அவன் தான் அந்த 3 காரியத்தை செய்யணும். நான் ஏன் ஆண்டவரே செய்யக்கூடாது? நான் ஏன் செய்யக்கூடாது? நான் எதுக்கு செய்யக்கூடாது? ஆண்டு சொல்றாரு, மோசே நீ ஒரு தலைவன், you are a leader, just lead the people. நீ தலைவன், நீ ஜனத்தை வழி நடத்துறதுக்கு மட்டும் தான் உன்னோட வேலை. ஆனா ஆரோன் தலைவன் அல்ல, அவன் ஆசாரியன். ஆசாரியத்துவத்துக்கான காரியத்தை செய்வதற்கு அவன் தான் தகுதி உள்ளவன். ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்கு தகுதி உள்ளவன். ஆசாரியத்துவத்தினுடைய பனிமுட்டுகளை தொடுவதற்கு அவன் தகுதி உள்ளவன். அவன் தான் இதை செய்யணும், நீ செய்யக்கூடாது. நீ தலைவன், அவன் தான் ஊழியம் செய்யணும். இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நல்ல கவனி தேவ பிள்ளையே, தலைவர்கள் இருக்கிறாங்க, தேசத்தின் தலைவர்கள் இருக்கிறாங்க, இந்தியாவிற்கு தலைவர்கள் இருக்கிறாங்க, மாநிலங்களுக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க, மாவட்டத்துக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலை தலைமை தாங்கிறது. ஆனா உங்களுடைய என்னோட வேலை தேசத்தை பாதுகாக்கிற பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில தான் சார் கொடுத்திருக்கிறாரு, நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அவங்க தலைமை தாங்குவாங்க. ஆனா நீங்களும் நானும் தேசத்தை பாதுகாக்கிற பொறுப்பு உங்க கையில இருக்குது. மோசே நீ தலைவன், ஆரோன் நீ ஜனத்தை பாதுகாக்க வேண்டிய ஆசாரியன். தலைவர்கள் தேசத்தை வழி நடத்துவார்கள். ஆனால் ஆரோனா இருக்கிற நீங்களும் நானும் தேசத்தை பாதுகாக்க கர்த்தர் அழைச்சிருக்கிறார். கொரோனா வந்துச்சே, எப்படி காப்பாத்தினார் அப்பா? நம்ம போட்ட மாஸ்கா, நம்ம பண்ண சோசியல் டிஸ்டன்ஸா, நம்ம போட்ட ஊசியா? எப்படி காப்பாத்தினார் ஆண்டவரே? ஆங்காங்க சபைகள், ஆங்காங்க ஜனங்கள் தேவ சமூகத்துல கூடி உட்கார்ந்து முழங்கால் போட்டு கண்ணீர் விட்டு ஜெபிச்சதுனால கர்த்தர் தேசத்துல ஒரு பாதுகாப்பை கொடுத்தாரு. ஆமாமா இல்லையா? ஆமீன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல சத்தம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம கிட்டதாய பாதுகாப்பு இருக்கு. தேசத்தை பாதுகாக்கிற பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, 2 கையை உயர்த்தி பிடிங்க, 2 கையை உயர்த்தி பிடிங்க. நீங்க சொல்லுங்க, தேசத்தை பாதுகாக்கிற பொறுப்பு என் கையில இருக்கு. சொல்லுங்க, தேசத்தை பாதுகாக்கிற பொறுப்பு, கிராமங்களை பாதுகாக்கிற பொறுப்பு, தாலுகாக்களை பாதுகாக்கிற பொறுப்பு, கன்னியாகுமரி மாவட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பு, இந்த தாலுகாவை பாதுகாக்கிற பொறுப்பு, இந்த மைதானத்தில் இருக்கிற, இந்த மேடையில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறார். ஆள்றது எங்க நோக்கம் அல்ல, பாதுகாக்கிறது எங்கள் நோக்கம். மோசே நீ ஆளுவ, ஆரோன் நீ பாதுகாப்ப சொல்றாரு. ஆரோன 3 காரியம் செய்ய சொல்லு. என்ன ஆண்டவரே செய்யணும்? சீக்கிரம் சொல்லுங்க, வாதம் நிறுத்தப்படணும். ஜனம் ஒவ்வொன்னா செத்துக்கிட்டு இருக்கு, கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்குது. இப்ப டைம் பார்க்கிறதுக்கு நேரம் இல்ல, சொல்லுங்க. சொல்றேன். நம்பர் 1 எடு, நம்பர் 2 ஓடு, நம்பர் 3 நில்லு. இத 3ஐயும் செய்யி, நான் வாதை நிறுத்துறேங்கிறாரு. நான் சொல்ல நீங்க சொல்லுங்க பாப்போம். எடு. இன்னும் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. எடு. நல்ல சத்தமா சொல்லுங்கயா. எடு, ஓடு, நில்லு. எடு, ஓடு, நில்லு. இன்னும் சில அம்மா வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்கப்பா, வாயை திறக்கட்டும். எடு, ஓடு, நில்லு. இன்னும் ஒரு தடவை. எடு, ஓடு, நில்லு. எடு, ஓடு, நில்லு. எதை எடுக்கணும், எங்க ஓடணும், எங்க நிக்கணும், இப்ப பிரசங்கம் பண்ணுவேன். இத 3ஐயும் செஞ்சா வாதை நிறுத்தப்படும்.
இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எடுக்க வேண்டியவைகளை எடுத்து, ஓட வேண்டியவைகளிலே ஓடி, நிற்க வேண்டிய இடத்தில் நீ நின்றால் உன் குடும்பத்தின் வாதை, போராட்டம், நிந்தை, கவலை, எதிர்பார்ப்புகளுக்கு ஒரு முடிவை கர்த்தர் தர போறாரு. ஒரு முடிவை கர்த்தர் தர போறாரு. சத்தியத்தை கேட்க ஆர்வம் உள்ளவங்க என்னோட பேசுங்க ஆண்டவரே சொல்றவங்க ஒரு முறை நல்ல கைத்தட்டி வாய் திறந்து ஆமென் ஆமென். எதை நான் எடுக்க வேண்டும், எங்கே நான் ஓட வேண்டும், எந்த இடத்தில் நான் நிற்க வேண்டும், ஆவியானவர் பேசும் பொழுது கர்த்தர் எங்கள் வாதைகளை நிறுத்துகிறவரா இருக்கிறார். எடு, ஓடு, நில்லு. எதை எடுக்கணும், எங்க ஓடணும், எங்க நிக்கணும்? வாசிக்கலாம். 45வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள். ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். அவர்கள் முகங்குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி நீ தூபகலசத்தை எடுத்து, ஐயா பிரேக் பண்ணுங்கம்மா. எடுன்னு சொன்னேனே, தூப கலசத்தை எடு. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுவோம். தூப கலசத்தை எடு. சொல்லுங்க பாப்போம். புரியுதோ புரியலையோ சொல்லி வைங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தூப கலசத்தை எடு. சொல்லுங்க. தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதின் மேல் தூபவர்க்கமிட்டு சீக்கிரமாய் சபையினிடத்திற்கு போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றார். ஐயா நல்ல கவனிங்க. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், நீ ஆரோனிடத்தில் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், தூப கலசத்தை எடுத்து, நம்பர் 1, தூப கலசத்தை எடுத்து அதிலிருந்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை போட்டு ஜனங்களிடத்திற்கு போய் ஜனங்களை பாவ நிவர்த்தி செய்ய வை. ஜனங்கள் பாவ நிவர்த்தி அடையும் பொழுது அங்கே வாதை நிறுத்தப்படும். சத்தமா ஒரு ஆமென். அப்பா சொல்றாரு, ஆமா தூப கலசத்தை எடு, தூப கலசத்தை எடு. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த ஜனங்களை பாவ நிவர்த்தி செய்ய வை, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. ஐயா வாதை வந்ததுக்கான காரணம் என்ன? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாதை வந்ததுக்கான காரணம் என்ன? வாதை பல விதங்கள்ல வரும், அப்படிதானே? வாதை பல விதங்கள்ல வரும். ஆமா, கண்டதையும் கண்ட நேரத்துல நல்லா சாப்பிட்டோம்னா அக்கா மாதிரி கொட்டாய் விட்டுட்டு ஆமா வாதை வந்துரும். ஆமா, அப்புறம் சரியா குளிக்காம இருந்தா கூட வாதை வரும். இப்படி பல விதங்கள்ல வாதை வரும். ஆனால் இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த வாதை குளிக்காதனால வரல, ஆமா ஒழுங்கானதை சாப்பிடாதனால வரல, கண்டதையும் கண்ட நேரத்தில் உள்ள இறக்கிறதுனால வரல. இவர்களுக்கு வந்த வாதை தேவ ஊழியனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே, தேவ மனுஷனுக்கு விரோதமாய் தன் குதிங்காலை தூக்கினபடினாலே, தேவ மனுஷனுக்கு விரோதமாய் உதட்டை பிதுக்கினபடினாலே, தேவ மனுஷனுக்கு விரோதமாய் நெஞ்சை நிமித்தினபடினாலே, கலகம் பண்ணினபடினாலே தேவன் அவர்களுக்கு இந்த வாதையை அனுப்பினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற முதல் காரியம் என்னவென்றால், வாதை நிறுத்தப்படுவதற்கு ஜனம் தன் பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். பாவத்தை வச்சுக்கிட்டு, அந்தரங்க பாவத்தை வச்சுக்கிட்டு, ரகசிய பாவத்தை வைத்துக் கொண்டு நான் விடுதலை பெற வேண்டும், நான் விடுதலை பெற வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் வாய்ப்பே இல்லை தேவ ஜனமே. அப்பா இன்னைக்கு நம்ம கூட பேசட்டும். இல்ல சார், பாவத்தில் இருந்து விடுதலை பெறுகிற ஒரு ஜனம், ஐயா உள்ளுக்குள் பாவம் குடியிருக்கும் என்றால் என் வேதம், சத்திய வேதம் சொல்லுகிறது, பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. பாவம் உன் வீட்டின் வாசற்படியில் படுத்து கிடக்கும். ஆமென். பாவம் செய்கிற எந்த ஆத்துமா சாகும் என்று என் வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜனமே உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். அந்தரங்கத்தில் காணப்படுகிற பாவம்,
ரகசியமான பாவங்கள், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற பார்வை, வேசித்தனத்தின் பாவங்கள், விபச்சாரத்தின் பாவங்கள், இன்னொருவனுடைய மனைவியை இச்சிப்பது, இன்னொருவனுடைய புருஷனை இச்சிப்பது, இன்னொருவனுடைய பிள்ளைகளை இச்சிப்பது, இன்னொருவனுடைய பொருளை இச்சிப்பது, அடுத்தவருடைய பேக், அடுத்தவருடைய ஹேண்ட்பேக், அடுத்தவருடைய ஸ்மார்ட் வாட்ச், அடுத்தவருடைய பேனா, அடுத்தவருடைய வீட்டு, அடுத்தவருடைய கார், அடுத்தவருடைய செல்போன், அடுத்தவங்க யூஸ் பண்ற செல்போன் பவுச், அடுத்தவங்க யூஸ் பண்ற பைபிளை முதற்கொண்டு இச்சிக்க கூடாது சார். இச்சிச்சா அது பாவம் சார். மதுபானம் குடிக்கிறது பாவம் சார். பீடி குடிக்கிறது பாவம், சிகரெட் குடிக்கிறது பாவம், கஞ்சா குடிக்கிறது பாவம், கூலிப்பு போடுறது பாவம், புகையில போடுவது பாவம், மதுபான காரியங்களை செய்வது பாவம், அசுத்த படங்களை பார்ப்பது பாவம், லஞ்சம் வாங்குவது பாவம், பொய் சொல்லுவது பாவம், கெட்ட வார்த்தை பேசுவது பாவம், பொய் சொல்லுவது பாவம். பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு வாதை வருகிறது. கத்தனமோடு கூட சொல்லட்டும், ஜனமே, நீ உன் பாவத்தில் இருந்து வெளியே வரும் பொழுது வாதையை கர்த்தர் நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஜனத்தின் வாதை நீங்குவதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா, நீங்க நல்லா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்க சந்ததி நல்லா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்க பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்க பிள்ளைகளுக்கு, உங்க சந்ததிகளுக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு போறீங்களோ இல்லையோ, பாவத்தை, சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடாதீங்க. பிதாக்கள் செய்த பாவத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறாரே. ஜனமே, பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. எடுத்து கும்பிட்டு கேட்கிற, பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. அப்பா, சீக்கிரம் வரப்போற நாட்கள் வந்து விட்டது. உங்க பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு, உங்க பேர பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு பரிசுத்தத்தை தவிர இனி வேற வழி இல்லை சார். பாவம் செய்யாதீங்க, பாவம் செய்யாதீங்க. ஒரு விஷயம், 2 கண்களை மூடி, கண்களை மூடி அப்படி 2 கைகளை உயர்த்தி பிடித்து, ஓ ஜீசஸ், மேஜர் கொடுங்கம்மா, 2 கைகளை உயர்த்தி பிடித்து, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவோ. 2 கைகளை உயர்த்தி சொல்லுமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோ, விரும்பா அசுத்தம் யாவோ. ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேட்டு, ஒரு நிமிஷம் மன்னிப்பு கேளுங்க. தேவா, இரக்கம் செய்ய மாட்டீரோ, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாம் போக்குமே. வேண்டாத பலவீனங்கள், இந்த 2வது நாள் கன்வென்ஷன் கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். இந்த மைதானத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தால், இதை ஒளிபரப்பின் மூலமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற யாராயிருந்தால், உன் சந்ததிகள் காப்பாற்றப்படுவதற்கு, உன் குடும்பம் காப்பாற்றப்படுவதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சனவே, உன் பாவத்திலிருந்து விடுதலை பெறு, உன் பாவத்திலிருந்து விடுதலை பெறு. விட முடியாத குடிப்பழக்கம், விட முடியாத சிகரெட் பழக்கம், விட முடியாத அசுத்த பழக்க வழக்கங்கள் இப்பொழுதே ஜனத்தை மனம் திருப்புங்க ஆண்டவரே, ஜனத்தை மனம் திருப்புங்க ஆண்டவரே.
ஜனம் தன் பாவத்திலிருந்து விடுதலை பெறட்டும். அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா, அம்மா ஜெபம் பண்ணுங்கம்மா, ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா. ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது இன்னும் பாவத்துல இருப்பாங்கன்னா, மதுபான பாவத்துல இருப்பாங்கன்னா, விக்கிரக ஆராதனையில இருப்பாங்கன்னா, வேசி தனங்கள்ல இருப்பாங்கன்னா, இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க, இப்ப ஜெபம் பண்ணுங்க. தங்கச்சி இப்ப ஜெபம் பண்ணு. உங்க அப்பா குடிக்கிறாரா? உங்க வீட்ல குடிப்பழக்கம் இருக்குதா? இப்ப ஜெபம் பண்ணு, இப்ப ஜெபம் பண்ணு, இப்ப ஜெபம் பண்ணு, இப்ப ஜெபம் பண்ணு. இந்த முதல் குறிப்பில ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாகட்டும், கர்த்தருடைய வல்லமை வெளியரங்கமாகட்டும். ரக தபரகந்தனமனிவ சதனமா ரியாக்கதனமரியாதனகதனமா அல்பதா கதனமா ஏக்கதனமா சியதனமலமா. பரிசுத்தப்படுத்துகிற தேவன், பரிசுத்தப்படுத்துகிற தேவன் இந்த மைதானத்திலே, இந்த மைதானத்திலே அவர் இறங்கி இருக்கிறார், அவர் இறங்கி இருக்கிறார். இப்பொழுது பாவங்கள் எரிக்கப்படட்டும், பாவங்கள் எரிக்கப்படட்டும், பாவங்கள் எரிக்கப்படட்டும், பாவங்கள் எரிக்கப்படட்டும், பாவங்கள் எரிக்கப்படட்டும், பாவங்கள் எரிக்கப்படட்டும், சுட்டரிக்கப்படட்டும். அந்தரங்க பாவங்கள், விட முடியாத பாவங்கள், ரகசிய பாவங்கள் இயேசுவின் நாமத்திலே வெளியேறு, வெளியேறு. ஜனம் விடுதலையாகிறது. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல. துணை வேண்டும் தகப்பனே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. பரிசுத்தம் என்று எழுதுங்க ஆண்டவரே. இந்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்தப்படும், இந்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்தப்படும், இந்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்தப்படும், இந்த ஜனத்தை பரிசுத்தப்படுத்தப்படும். ஜனம் பரிசுத்தமாக்கப்படும், ஜனம் பரிசுத்தமாக்கப்படும், ஜனம் பரிசுத்தமாக்கப்படும். உரா காதரமா அதலமா கம்புரோஷியா தரகதலமா. மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற தேவன். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். வாதைக்கு ஏயா காரணம்? ஏன் வாதை வந்துச்சு? ஜனம் பாவத்துல விழுந்துருச்சு. ஜனம் கர்த்தருக்கு அருவருப்பான பாவத்துல விழுந்ததுனால ஜனம் செத்துக்கிட்டு இருக்கு. ஆண்டு சொன்னார், ஆரோனே தூப கலசத்தை எடு, ஜனத்தை பரிசுத்தப்படுத்து. அடுத்து சொல்றாரு, ஜனத்தை பரிசுத்தப்படுத்தின உடனேயும் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். சபையின் நடுவே ஓடினான். நம்பர் 2, ஓடு, ஓடு, ஓடு. முதல்ல சொன்னேன், எடு. எதை எடுக்கணும்? தூப கலசத்தை. ஆவிக்குரிய அர்த்தம் ஜனத்தை பரிசுத்தப்படுத்தணும். ரெண்டாவது எடுத்ததை ஓடு, எடுத்துட்டு ஓடு, நிக்காத, ஓடு, ஓடுங்கிறார். ஓடணுமாமா. தூப கலசத்தை எடுத்துட்டு நடன்னு சொல்ல என்ன செய்ய சொல்லுமா? ஓடு. ஏன்னா ஜனம் செத்துக்கிட்டு இருக்குது. மெதுவா நடந்து போனா என்னைக்கு போய் ஜனத்தை காப்பாத்துறது? ஓடுனாதானே ஜனத்தை காப்பாற்ற முடியும். ஓடி போய் ஜனத்தை பரிசுத்தப்படுத்தினாதானே காப்பாற்ற முடியும். ஓடுங்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இத ஓடும் பொழுது தூப கலசத்தை, அந்த தூப கலசத்தினுடைய வெயிட்டே நிறைய சொல்றாங்க, ரொம்ப சொல்றாங்க. ஏறக்குறைய ஒரு 20-22 கிலோ இருக்குன்றாங்க அந்த கலசம். ஒவ்வொரு தொகுலும் ஒண்ணு சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறோமே. ஒரு நல்ல வெயிட்டான தூப கலசம் யார் கையில இருக்குது சொல்லுங்க, வாயை திறந்து. ஆரோன் கையில. இப்ப ஆரோனுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆரோனுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வசனம் படிக்கிறீங்களா? இதுல இருந்துட்டு அங்கிட்டு போயிட்டு வந்துடுறீங்களா? யாத்திராகமம் 7:7 படிங்க பாப்போம். யாத்திராகமம் 7:7 போயிட்டீங்க வந்துருவோம். யாத்திராகமம் 7:7 படிங்க. மோசேக்கு என்ன வயசு இருக்குன்னு அங்க போட்டுருக்கு பாருங்களேன், படிங்க. அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83. அப்ப மோசேக்கு எத்தனை வயசு?
80. ஆரோனுக்கு அப்ப மோசேயை விட எத்தனை வயசுக்கு மூத்தவர்? கணக்கு தெரியாதா? 3 வயசுக்கு மூத்தவர். 3 வயசுக்கு மூத்தவர். 83 வயசு யாத்ராகமம் 7வது அதிகாரத்துல. இப்ப நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னாகமம் 16வது அதிகாரம். ஏறக்குறைய என்னுடைய கணக்குப்படி ஒரு 10 வருஷம் கூடிருச்சு. அப்ப 10 வருஷம் கூடிருச்சுன்னா இப்ப எத்தனை வயசு? எத்தனை வயசு? 93 வயசு பாங்களவன். 93 வயசு தாத்தா செய்யற ஒரு வேலையை பாருங்க. கையில தூப கலசத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார். நான் சொல்றது அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க. 93 வயசு தாத்தா ஆசாரியன் கையில ஒரு வெயிட்டான 10-20 கிலோ மதிப்பில் உள்ள ஒரு பெரிய தூப கலசத்தை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆசாரியனுடைய உடையெல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா லேவியர் ஆகமத்துல பயங்கரமா இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு 4-5 அங்கிகளை மேல போட்டிருக்கணும். அங்கிகளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மணிகள் தொங்கும். மணிகள் தொங்கும். ஒரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் இன்னொரு மணிக்கும் நடுவே மாதுளம்பழம் பிஞ்சுகள் தொங்கும். இது போக இங்க மார்பில ஆமென் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுக்கு ஏற்றாற் போல 12 கல் இருக்கு. ஒரு கல்லு ஒரு 1/2 கிலோவாது இருக்கும். தலைக்கு மேல ஒரு பெரிய பாகை, பாகைக்கு மேல ஒரு நடுவுல ஒரு பெரிய தங்கத்தினால் செய்யப்பட்ட பட்டயம். ஆக பாகை, பட்டயம், 12 கல்லு, 4 அங்கி, அப்புறம் கீழே வந்து தோத்திரம் மணிகள், மணிகளுக்கு கீழே மாதுளம் பழங்கள், இத்தனையும் மாட்டிக்கிட்டு கையில தூப பீடத்தையும் பிடிச்சுக்கிட்டு 93 வயசு தாத்தா. இப்ப நல்லா கவனிங்க. மொத்தம் இஸ்ரவேல்ல 40 லட்சம் மக்கள். இந்த வாதையில செத்து போனவங்க ஒரு 1 லட்சம் வச்சுக்கிறோமே, 1.5 லட்சம் வச்சுக்கிறோமே, 38 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. இப்ப நல்லா கவனிக்கணும். திரும்பியும் சொல்றேன். 93 வயசு தாத்தா இத்தனையும் போட்டுக்கொண்டு இத்தனை வெயிட்டான தூப கலசத்தையும் பிடித்துக்கொண்டு 98 லட்சம் மக்களை நிக்க வச்சா. 1 by 1 98 லட்சம் மக்களை நிக்க வச்சா. கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு எங்க வரைக்கும் இருப்பாங்க? ஏறக்குறைய திண்டுக்கல் வரைக்கும் இருப்பாங்க. அத்தனை லட்சம் மக்களை நிக்க வச்சு அவங்களுக்கு நடுவுல நடக்க கூடாதாமா. என்ன செய்யணுமாமா? ஓடணுமாமா. It is possible. It is possible. உங்களுக்கு என்னன்னு புரியுதாயா? 93 வயசுயா, கையில ஒரு பெரிய வெயிட்டியா, தலையில பாகையா, நடுவுல பட்டையா, 4 அங்கியா, கீழே மணியா, அதுக்கு கீழே மாதுளம் பழங்கையா, இத்தனையும் தூக்கிக்கிட்டு 98-99 லட்சம் ஜனங்களை நிக்க வச்சா. 1 by 1 நிக்க வச்சா. இத்தனை பேருக்கு நடுவுல ஓடுனா எப்படி இருக்கும்? ஓடணும். ஓடுனாதான் வாதம் நிக்கும். இன்னைக்கும் அப்பா நம்ம கிட்ட சொல்ற காரியம் என்னன்னா, ஏசப்பா நம்ம கிட்ட சொல்ற காரியம்னா, உனக்கு பொறுப்பு இருக்கு, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உனக்கு குடும்பம் இருக்கு, உனக்கு தேவைகள் இருக்கு, பலவிதமான காரியங்களை நீ சுமந்துகிட்டு இருக்கிற. அத்தனையும் சுமந்து கொண்டு உனக்கென்று நான் வைத்திருக்கிற தரிசன பாதையில நீ ஓடுறதுக்கு தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறாரு. ஓடணும், 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 ஓடணும் சார். சும்மாலாம் நின்ற முடியாது. இந்த விசுவாச பாதையில ஓடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நிறைய பேர் சோர்ந்துட்டாங்க, பலட்சியப்பட்டுட்டாங்க, விடாய்த்துட்டாங்க. போதும் ஆண்டவரே, என்னால ஓட முடியலையே, ஒரு எசபேலுடைய மிரட்டுதல் என்னை ஓட வைக்க மாட்டேங்குதே அப்படின்னு கூனி போய் குறுகி போய் உட்கார்ந்துராதீங்க. உட்கார்ந்துராதீங்க. போராட்டம் வரும் சார், பாடுகள் வரும் சார், நிந்தைகள் வரும் சார், 4 பேர் கிண்டல் பண்ணுவாங்க சார். இந்த உலகம் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாது சார். இந்த உலகம் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணும் சார். இந்த உலகம் உங்களை பாவின்னு சொல்லும் சார். நீ யூஸ்லெஸ்னு சொல்லுவாங்க சார். நீ வேஸ்ட் ஃபெல்லோன்னு சொல்லுவாங்க சார். அத்தனையும் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு என்று கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனத்துல நீங்க ஓடுறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதத்தான் பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான அனைத்தை நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையில பொறுமையோட ஓடக்கடவோம். ஓடணும் சார். நின்றாதீங்க, பலட்சியப்பட்டாதீங்க, சோர்ந்துராதீங்க, முடங்கிராதீங்க. சிலர் செத்துருவோமா, தற்கொலை பண்ணிடுவோமா, வாழ முடியல அப்படிலாம் விழுதுறாதீங்க. ஓடணும் சார், ஓடணும் தங்கச்சி. போராட்டத்தின் நடுவுல ஓடு.
தொல்லைகளின் நடுவில் ஓடு, வியாதிகளின் நடுவில் ஓடு. எந்த கட்டத்துல உன்னால ஓட முடியலன்னு ஒரு சூழல் வருதோ அன்றைக்கு கர்த்தருடைய கரங்கள் உன்னை தாங்கி பிடிக்கிறதா இருக்கும். உன்னை பலத்தின் மேல பலனை கொடுத்து, ஆமென், காண்டாமிருகத்து கொத்த பலனை கொடுத்து, போர்க்குதிரை கொத்த பலனை கொடுத்து, சிங்கத்து கொத்த பலனை கொடுத்து, கழுகு கொத்த பலனை கொடுத்து, கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உன்னை ஓட வைக்கிறவர், உனக்கு ஞானம் தந்து ஓட வைக்கிறவர் அவர். ஓடணும் சார், ஓடணும் சார், ஓடணும் சார். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்து நிற்பேன். 6-8 ஓ, எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்து நிற்பேன். எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. ஓ, என் மன்னவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மன்னவாளன் அங்க எல்லாரும் சுத்தி இருக்கிறோம். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்க. 2 கைகளை உயர்த்தே அல்லேலூயா, அல்லே அசைத்து பாடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் ஒரு முறை சொல்லுவோமே. அல்லே, கைகளை உயர்த்தி எல்லாம் அசைத்து. ஓ, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நானும். கடைசியாய் ஒரு முறை கூட அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அசைத்து ஓடுறதுக்கு ஒரு பலனை அப்பா தரட்டுமே. ஓ ராகாதாரமராசே. கடைசியாய் ஒரு முறை கூட அல்லேலூயா, 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 அல்லே. தலைக்கு மேலாக நல்ல கைகளை தட்டி, சத்த வர்ற மாதிரி முழு பலத்தோடு கைகளை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓடுவதற்கு என்ன அழைச்சிருக்கு? சோர்ந்துலாம் உட்கார்ந்துட முடியாது. 1000 பேசட்டும், எவ்வளவு கோழியாத்துகள் எழும்பட்டும், எவ்வளவு கோழியாத்துகள் எழும்பி மிரட்டட்டும், எவ்வளவு சிசராக்கள் எழும்பி தெபோராவை மிரட்டட்டும், எத்தனை எசபேல்கள் எழும்பி மிரட்டட்டும், கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிற தரிசனத்தில் நாங்க ஓடிக்கிட்டே இருப்போம். எத்தனை இழப்புகள் வரட்டும். நேத்து ஒரு குடும்பம் என்ன ராத்திரி உணவுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. இந்த குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசும்போது தன் சொந்த மகளை 10வது வயது 10வது ஸ்டாண்டர்ட்ல மறிக்க கொடுத்ததை அவர்கள் சொல்லும் பொழுது என் இருதயம் உடைஞ்சிருச்சு. எனக்கு புரியல அந்த குடும்பம் எப்படி ஆண்டவர் இதை தாங்குச்சு.
10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய மறிக்க கொடுப்பதற்கு எப்படி இருதயம் தாங்கினது. ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க, கர்த்தர் ஒருவர் எங்களை பலப்படுத்தினார் பாஸ்டர். ஸ்டில் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம் பாஸ்டர், ஸ்டில் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இங்க கூட இழந்திருக்கீங்களா? பிள்ளைய சாக கொடுத்துட்டீங்களா? உறவுகளை மறைக்க கொடுத்துட்டீங்களா? இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களா? அடுத்து என்ன தீர்மானம் பண்றதுன்னு யோசிக்க முடியாம இருக்கீங்களா? அடுத்து லைஃப்ல அடுத்து என்ன சுவிட்ச் ஆன் பண்றதுன்னு குழப்பத்துல அப்படியே ஒரு ஸ்டாக்னன்ட் லைஃபா அப்படியே நிக்கிறீங்களா? ஸ்டக் ஆகி நிக்கிறீங்களா? இன்னைக்கு அப்பா உங்களோட பேசுறாரு, மகளே நான் உன் கையை பிடிச்சு தூக்குறேன், திரும்ப நீ ஓட வேணும், திரும்ப நீ பயணிக்க வேணும். நீ தனியாக வரல, உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், உன் கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். என் எதிர்காலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறவர், மகிமையாய் நடத்துகிறவர். Because he live, I can face tomorrow. அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே என் எதிர்காலத்தை சந்திக்கிற ஒரு பலனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களை ஓட வைக்கிறார், உங்களை இயங்க வைக்கிறார், உங்களை செயல்பட வைக்கிறார், உங்களை பேச வைக்கிறார். சோர்ந்திராத பிள்ளை, உட்கார்ந்திராத பிள்ளை, துவன்றாத பிள்ளை, துவன்றாத. உனக்காக தான் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். முடங்கிறாத. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் பாஸ்டர், ஒண்ணு நடக்கல, கவலைப்படாத, இன்னும் ஓடு. உனக்கு துணையா அப்பா நிக்கிறாரு. ஓட்டத்தை முடிச்சிடலாம் நினைச்சிராத, செத்துறலாம் நினைச்சிராத, தற்கொலை பண்ணி முடிச்சிடலாம் நினைச்சிராத. இந்த ஒளிபெருக்கின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உன் தற்கொலை உனக்கு முடிவு அல்ல. நீ வாழ பிறந்தவன், நீ சாதிக்க பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவன். உன்னை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். உன்னை ஓடுறதுக்கு அப்பா அழைக்கிறார். உனக்கு ஒரு அழைப்பு, ஓடு, என்னோடு கூட இணைந்து ஓடு. அழைக்கிறார். 2 காரியங்களை சொன்னேன். வாதை நிறுத்தப்படுவதற்கு நம்பர் 1 எடு, தூப கலசத்தை எடுத்து ஜனத்தை பரிசுத்தப்படுத்து. 2 ஓடு, உனக்கென்று வைத்திருக்கிற தரிசன பயணத்தில் ஓடு. 3வது அடுத்த வசனத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் 48வது வசனம் வாசிக்க கேட்போம். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். 3வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப என்னை கவனிங்க, எல்லா கண்களும் என்னை பார்க்கட்டும். ஆரோனுக்கு வயசு எத்தனைன்னு சொன்னேன்? அக்கா சொல்லுங்க, ஆரோனுக்கு எத்தனை வயசு? 93 years old, 93 வயசு. கையில ஒரு வெயிட்டான 20 கிலோ வெயிட்டான தூப பீடம், போட்டிருக்கிற டிரெஸ் 4, கீழ மணி, மாதுளம்பழங்கள், இங்க 12 கற்கள், தலைக்கு மேல பாகைக்கு நடுவுல பட்டயம், இத்தனையும் சுமந்துக்கிட்டு 38 லட்சத்து ஜனத்தின் நடுவுல நடக்கல, ஓடுறாரு. நல்ல கவனிங்க, ஒரு முக்கியமான சத்தியம் பேசுறேன். ஓடுறாரு. ஓடிக்கிட்டே இருக்கும்போது வாதை ஆல்ரெடி தொடங்கிருச்சு, ஜனம் செத்துக்கிட்டு இருக்குது. இப்ப கவனிங்க, இங்க இருந்து வாத ஆரம்பிச்சு அங்க போல, அங்க இருந்து வாத ஆரம்பிச்சு முன்னாடி நோக்கி வந்துகிட்டு இருக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா புரியலையா? இங்க இருந்து வாத ஆரம்பிச்சு செத்துக்கிட்டே ஜனங்கள் போகல, பின்னாடி இருந்து வாத ஆரம்பிச்சு ஜனங்கள் செத்துக்கிட்டே வருது. ஆனா இவர் புறப்படுறது இங்க இருந்து புறப்படுறாரு. இப்ப கவனிங்க, இத்தனையும் தூக்கிட்டு இங்க இருந்து புறப்பட்டு இப்படி போகும்போது எவ்வளவுதான் போனாலும் அங்க இருந்து வாத வந்துட்டு இருந்ததுனால ஏறக்குறைய கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க. புரியுதுங்களா புரியலையா? இங்க இருந்து தான் போறாரு. இங்க இருந்து போகும்போது இந்த ஜனங்கள் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இப்ப அங்க இருந்து இவர் 7 இருந்து ஆரம்பிக்கிறாரு, அங்க இசட்ல இருந்து ஜனம் செத்துக்கிட்டு வருது. இவர் இப்படி போகும்போது
என்னதான் போனாலும் அங்கிருந்து வந்ததுல கொஞ்சம் ஜனம் செத்துருச்சு. இப்ப அப்பா சொல்றாரு, கர்த்தர் வார்த்தை வருது மோசே மூலமா, நீ ஒண்ணு செய்யி, நீ தூக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த கடைசியா ஒரு ஆள் செத்துருப்பாங்கல்ல, அங்கிருந்து செத்துட்டு வர்றாங்கல்ல, அந்த செத்தவர்களுக்கும் அந்த உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், கடைசி ஆள் செத்து போனாங்கல்ல அவங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நீ நில்லு, முழங்கால்ல நில்லு. ஒரு கூட்டம் செத்து போயிருச்சு ஆண்டவரே, ஒரு கூட்டம் செத்து போயிருச்சு. இனி செத்தவங்களை எங்களால காப்பாற்ற முடியாது. இனி உயிரோடு இருக்கிறவர்களை காப்பதற்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு கூட்டம் செத்துருச்சு, ஒரு கூட்டம் பாவத்துல செத்துருச்சு, ஒரு கூட்டம் கேன்சர்ல செத்துருச்சு, ஒரு கூட்டம் ஆக்சிடென்ட்ல செத்துருச்சு, ஒரு கூட்டம் வயநாட்டுல வெள்ளத்துல செத்துருச்சு, ஒரு கூட்டம் தானே புயல்ல செத்துருச்சு, ஒரு கூட்டம் வரதா புயல்ல செத்துருச்சு, ஒரு கூட்டம் சுனாமியில செத்துருச்சு, ஒரு கூட்டம் ஃளைட் ஆக்சிடென்ட்ல செத்துருச்சு. இனி செத்தவங்களை காப்பாற்ற முடியாது. அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கிறவர்களை காப்பாற்றுவதற்கு செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவிலே முழங்காலில் நிற்கிற, கண்ணீரில் நிற்கிற, உபவாசத்தில் நிற்கிற, இடுப்பு எலும்பு நொறுங்கத்தக்கதாக பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் எழும்புமானா? செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவிலே நின்று, போதும் ஆண்டவரே, இவங்கெல்லாம் செத்துட்டாங்க, இனி இருக்கிறவங்களை காப்பாத்தணும்பா. அதுதான் ஐயா ஆரோனுடைய வேலை, அதுதான் உங்களுடைய வேலை, அதுதான் ஊழியர்களுடைய வேலை, அதுதான் ஸ்தாபனங்களின் வேலை. ஒரு கூட்டம் செத்து போய் விட்டது, ஒரு கூட்டம் அழிந்து போய் விட்டது, ஒரு கூட்டம் கொரோனாவுல உலகத்தினுடைய உருண்டையில எத்தனையோ சதவிகித மக்கள் கொரோனாவுல செத்து போயிட்டாங்க. ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க, ஃளைட் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்க, தானே புயல்ல செத்துட்டாங்க, வரதா புயல்ல செத்துட்டாங்க, வயநாட்டுல நடந்த வெள்ளத்துல செத்துட்டாங்க. தினம் சன செத்துக்கிட்டு இருக்கு. கிட்னி ஃபெயிலியர் ஆகி சாகுது, கேன்சர்ல சாகுது, ஹார்ட் அட்டாக்ல சாகுது. செத்து போன ஜனத்தை நம்மால காப்பாற்ற முடியாது, போனது போயிட்டு போகுது. இனி இருக்கிற ஆளுகளை காப்பாற்றுறதுக்கு சபையே முழங்காலில் நின்று காப்பாற்றுகிற ஒரு கூட்டம். சபை நதிகளவாய் கண்ணீர் விட்டு உன் இடுப்பு எலும்பு நொறுங்கத்தக்கதாக பெருமூச்சு விட்டு ஜெபித்து, புறாவை போல என் கண்கள் இருந்தால் நலமாயிருக்குமே, என் கண்கள் குளமாயானால் நலமா இருக்குமே என்று சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழும்புமானா, இந்த தாலுகாவில் எழும்புமானா, இனி இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுவதற்கு உங்களால் முடியுமையா? உங்க பிள்ளைகள்ல ஒரு சில பிள்ளை செத்துருச்சு, ஒரு பிள்ளையா செத்துருச்சு. எத்தனையோ பேர் உங்க குடும்பத்துல செத்துட்டாங்க, உங்க உறவுகளை செத்துட்டாங்க. செத்தவங்க போயிட்டாங்க, ஏதோ ஒரு நித்தியம், பரலோகமா நரகமா நமக்கு தெரியாது, போனது போகட்டும். இருக்கிற ஆளை காப்பாத்தி பரலோகம் கொண்டு போகணும்ல சார், தாயை காப்பாத்தணும்ல, இருக்கிற பிள்ளைய காப்பாத்தணும்ல, இருக்கிற பிள்ளைய பரலோகம் கொண்டு போகணும்ல. என்ன பண்ண முடியும்? ஒண்ணுதான், செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவங்க நடுவே திறப்புல தன் வஸ்திரத்தை கிழித்து நிற்கிற ஒரு கூட்டம். அது கதரும், அது கண்ணீர் விடும். அந்த தாயின் கதறுதலை கேட்டு இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றுவார் ஆண்டவர். தாயே, தகப்பனே, இன்னைக்கு இருக்கிற சூழல் மிக கொடூரமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜனங்கள், பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்களாமா? புதுடெல்லியில் பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்களாமா? சின்ன பச்சில வாலிப பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்களாமா? பிள்ளைகள் கொல்லப்படுகிறார்களாமா? போற பக்கமெல்லாம் நம்ம பிள்ளைகளை பாதுகாத்துக்கிட்டே போக முடியாது. என் பிள்ளை என்ன பண்ணுது, என் பிள்ளை என்ன பண்ணுது, என் பிள்ளை யாருக்கிட்ட பேசுது, என் பிள்ளை செல்போன்ல என்ன பண்ணுது, நம்மளால பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒண்ணு மட்டும் செய்ய முடியும், பிள்ளைய உங்க பாதத்துல வைக்கிறேன்பா, என் பிள்ளை நீங்க தான்ப்பா காப்பாத்தணும். என் பிள்ளை வெளியூர்ல இருக்கிறான்பா, வெளிநாட்டுல இருக்கிறான்பா, வெளியூர்ல ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கிறான்பா. என்னால என் பிள்ளைய பாதுகாத்துட்டே இருக்க முடியாது. அவன் சொல்றதான் என்னால கேட்க முடியும். ஆனா அவன் பாதுகாக்கப்படணும்னா நீங்க தான்ப்பா உதவி செய்யணும்.
எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்துல? இன்றைக்கு அதற்கு கதறுகிற ஜனத்துக்காக கதறுகிற ஒரு கூட்டம், உன் சொந்தங்களுக்காக கதறுகிற ஒரு கூட்டம், ஒரு ஜெப ஆவி, the spirit of prayer, the spirit of intercession, ஒரு மன்றாட்டின் ஆவி. தாயே எழுப்பி நில்லுங்கம்மா. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அநேகர் கண்ணீரோடு கேட்கிறத நான் பார்க்கிறேன். அநேகருடைய முகங்களிலே கண்ணீர் வடிந்து கேட்டுக்கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். ஒரு சில பேரை தவிர அநேகருக்குள்ளே ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு அக்கந்தனமா சியாந்தரகதலரமா நியாக்கதனமா சியாந்தலகதனயாந்தரகதலரமா. அம்மா தகப்பனே, உங்க பிள்ளைக்காக தான் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்க பேர பிள்ளைகளுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உன் பிள்ளைய காப்பாத்தணும், உன் பிள்ளை காப்பாற்றப்படணும், என் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும். கர்த்தர் எனக்கு கிருபையாய் கொடுத்த பிள்ளைகள். ஒரு கூட்டத்தை சாக கொடுத்துட்டோம், ஒரு கூட்டம் செத்துருச்சு, ஒரு கூட்டம் செத்துருச்சு. இருக்கிறவங்களை காப்பாத்தணும்பா ஐயா. அங்கங்க பார்க்க வேண்டாயா, அங்கங்க நகர வேண்டாயா. ஒரு 2-3 நிமிஷங்கள் மாத்திரம், ஒரு 2-3 நிமிஷங்கள் மாத்திரம் இந்த நேரத்தில் இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை ஜனத்தின் மீதிலும் ஒரு மிகப்பெரிய ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். ஒரு ஜெப ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஒரு கண்ணீரின் ஆவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். தாயே தகப்பனே, உன் மேல ஒரு ஜெப ஆவி, the spirit of prayer, the spirit of intercession, ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி ஜனத்தை பற்றி பிடிக்குது. விடாதீங்க 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 விடாதீங்க. சத்தங்களை உயர்த்தலாம், சத்தங்களை உயர்த்தலாம், கண்ணீர்களை உயர்த்தலாம், ஆமென், கை தட்டுகளை உயர்த்தலாம். இப்பொழுதே 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 உன் முக்காட்டுகளின் நடுவில் வழிகிற உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு பலன் உண்டு. உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. தகப்பனே தகப்பனே, தாத்தா, அங்கிள், ஆன்ட்டி, உன் கண்ணீருக்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது. கண்ணீர் விட்டு இப்ப ஜெபம் பண்ணு. இப்ப கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. இப்ப கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. இனி ஒரு நேரம் அல்ல, இனி ஒரு நேரம் அல்ல. உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, உங்க மருமகளுக்காக, உங்க பேர பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் அண்ணனுக்காக, உன் தம்பிக்காக, உன் கூட பிறந்தவங்களுக்காக செத்து போயிட்டாங்க. ஒரு சில பேர் செத்து போயிட்டாங்க. இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கு ஜனமே கண்ணீர் விடு. அன்னால் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் விட்டவர் அவருடைய கண்ணீரை கர்த்தர் கேட்கவில்லையா? வாலிப தங்கச்சி, சின்ன பிள்ளைங்க, கண்ண மூடி கண்ண மூடி கண்ண மூடி உங்க அப்பாவுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க அண்ணனுக்காக, உங்க உறவுகளுக்காக இந்த 2வது நாள் கன்வென்ஷன்ல கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் இந்த மைதானத்திலே இறங்கி வந்து உங்க கண்ணீருக்கு பலன் கொடுக்கிறவரா. இனி உன் ஜெபங்கள் சாதாரணமா இருக்க போகிறதில்ல. உங்கள் ஜெபங்கள் சாதாரணமா இருக்க போகிறதில்ல. அது ஆவியில நீ ஜெபிக்கிற ஜெபமா இருக்கும். நீ ஜெபம் பண்ண தொடங்கும் போதே அற்புதங்கள் நடக்கிறதை பார்ப்பார். நீ ஜெபம் பண்ண தொடங்கும் போதே அற்புதங்கள் நடக்கிறதை பார்ப்பார். என்றைக்கு உன் முழங்கால்கள் முடங்குகிறதோ அன்றைக்கு சத்துருடைய கிரியைகள் நடுநடுங்கும், நடுநடுங்கும், நடுநடுங்கும். சத்துருடைய அஸ்திவாரங்கள் நடுநடுங்கும். ஓ ஷகதரபா, ஓ கண்ணீருக்கு பலன் இருக்கிறது. ஒரு ஜான் நாக்ஸ் உடைய கண்ணீருக்கு, ஒரு ஜான் நாக்ஸ் உடைய முழங்கால்களுக்கு அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அசைவு உண்டாகும் என்றால், என் தாயே, என் தகப்பனே, ஓ கண்ணீருக்கு பலன் உண்டு. சாதாரண கண்ணீர் அல்ல. ஒரு தாய் கண்ணீர் வடிச்சா கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு தகப்பன் கண்ணீர் வடித்தால் கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு சின்ன பிள்ளைகள் கண்ணீர் வடித்தால் கர்த்தர் அந்த கண்ணீருக்கு பலன் உண்டு. இருதயத்தை கிழித்து மனம் நொந்து, ஓ
ஆவியில ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் உடைக்கப்பட்ட இருதயம், இன்னொரு பக்கம் அந்நிய பாஷை, இன்னொரு பக்கம் ஆவியில உன் முழங்கால நிமிர்த்த 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 உன் முழங்கால நிமிர்த்த 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 ஓ ரக்கந்தரமா அல் தக்கதபரவா ஷதரவா சாதிக்க முடியாதவைகளை, மூளைகள் சாதிக்க முடியாதவைகளை, பணங்கள் சாதிக்க முடியாதவைகளை, அரசியல்வாதிகள் சாதிக்க முடியாதவைகளை, வக்கீல்கள் சாதிக்க முடியாதவைகளை உன் முழங்கால்கள், உன் கண்ணீர்கள் சாதிக்கிறது. Receive the spirit of prayer, the spirit of intercession. மன்றாட்டின் ஆவி, மன்றாட்டின் ஆவி, கண்ணீரின் ஆவி, ஜெபத்தின் ஆவி ஜனத்தை நிரப்புது, ஜனத்தை நிரப்புது, ஜனத்தை நிரப்புது. விடாதீங்க 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 விடாதீங்க. இன்னைக்கு 2வது நாள் கன்வென்ஷன் முடிச்சாலும் வீட்ல போய் உன் கண்ணீர்கள், உன் கண்கள் குளமாகட்டும், கண்கள் குளமாகட்டும், கண்கள் குளமாகட்டும், கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கட்டும். அரா கபபா அந்தரா சந்தலோ நேமலா கந்தனமா பலக்கப நகந்தரமமமா. வாய்கள் அந்நிய பாஷை முணுமுணுக்கட்டும், வாய்கள் அந்நிய பாஷை பேசட்டும், கண்கள்ல கண்ணீர் வடியட்டும். ரகதபா இந்த அனுபவம் வேண்டும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இந்த அனுபவம் வேண்டும், இந்த அனுபவம் வேண்டும், இந்த அனுபவம் வேண்டும், இந்த அனுபவம் வேண்டும், இந்த அனுபவம் வேண்டும். ஏ தங்கச்சி, பின்னாடி பாக்குறதுக்கு வந்த நீ கதறணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு கதறணும்னு சொல்றேன். ஓ ஷகதனா கபனா அந்தனமா அலக்கமனமா நூதனம நகந்தனமா ஏரகதனம மனகதனரம. ஓ ஜீசஸ் நியாதர கவனகதலரம. இந்த ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே